தொகுதிகளில் வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமாக வெல்லுவோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற கிடையாது, அதனால அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப பர்கூர் எம்எல்ஏ வந்து 3வது குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு அரசு முன் அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு இல்லையா? பர்கூர் திமுக எம்எல்ஏ இங்க வச்சாங்க. ஆமா சார், சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை சொல்லுங்க. என்ன அதுக்கு நம்ம எதுவும் முன்னெடுப்பு எடுக்க போறோமா சார்? அதாவது மக்களோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு அது ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல, அது அவசியம் ஏற்படும் சொல்றோம், அது தவிர கட்டாயப்படுத்தல. அவசியம் ஏற்படும். இந்த மாதிரி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நாளை 3ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம். தேர்தல் பணி தீவிரப்படுத்த ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கொடுக்கறத மட்டும் தான் பயன்படுத்தணும், கோயிலுக்குள்ள ஊடகம் வரக்கூடாதுன்ற மாதிரி கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது கோயிலுக்குள்ள சில ஆகம விதிகள்லாம் இருக்குது. கடந்த ஆண்டு எந்த முறை கடைபிடிக்கப்பட்டதோ அதே முறை இந்த ஆண்டும் கடைபிடிக்க வேண்டும். அது ஊடகங்கள் கடந்த ஆண்டு சென்றிருந்தால் இதற்கு முன்பெல்லாம் எப்படி நடைபெற்றிருந்ததோ அதை கண்டிப்பாக அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடந்த ஆண்டை போல இருக்க வேண்டுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபருக்கோ யாருக்கோ கொடுப்பதற்கு கூடாது. அப்படி இருந்திருந்தால் அது கண்டிக்கத்தகுது. அதிக அளவு ஒப்பந்தம் 200 வெல்வோம் முதல்வரோட நம்பிக்கை. பிரதமரை பார்த்துட்டு வந்த உடனே பாஜக தலைவரோட கருத்து, நாங்கள் 234 வெல்வோம். வாரி கணக்கெடுப்பை ஒரு தரப்பு அவர் விடுதலை சிறுத்தையினோட ரவிக்குமார் ஆதரிச்சிருக்கிறாரு. வேறு கட்சிகள் ஆதரித்தாலும் கூட எங்களால் தான் கொண்டு வரப்பட்டது, எல்லா கட்சிகளும் அதில் உரிமை கொண்டாடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இதில் உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இன்றைக்கி 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1500க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய கட்சி. அதுதான் இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கு. உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆளுங்கட்சிக்காரங்க தான் கொண்டு வர முடியுமே தவிர எதிர்கட்சிக்காரங்கள் அதை எப்படி கொண்டு வர முடியும்? மக்களையும் தொண்டர்களையும் சந்திக்கின்ற சுற்றுப்பிரயாணம் ஒன்று இருக்கிறது. அதற்கு பிறகு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் மாபெரும் ஒரு மகா மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. இதெல்லாம் முடியும் போது கட்டாயமாக கூட்டணி பற்றி நாங்கள் எப்போ அறிவிக்கணுமோ உரிய நேரம் வரும்போது அதை பற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களை அழைத்து அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவரோட நம்பிக்கை இல்லை, அது யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவரோட நம்பிக்கை. அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நாங்க 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் அறிவிக்கிறோம். அந்தந்த கட்சி அவங்க வெற்றி பெறணும், 234 தொகுதியும் வென்றெடுக்கணும்ன்றதான் எல்லா கட்சியினுடைய கோல். அந்த வகையில முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதனால அவரோட நம்பிக்கை என்ற பார்வையில் நான் பார்க்கிறேன். இல்ல, அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் சிலவற்றை நிறைவேற்றியிருக்காங்க, பலவற்றை நிறைவேற்றவில்லை என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக தமிழகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது தெரியும். அதனால இன்னும் இருக்கின்ற ஓராண்டு காலத்தில் இப்ப தொழிற்சங்க பேரவையில் கூட என்ன சொல்றாங்க, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தான் இப்போ தீர்மானமே வாசிச்சாங்க. அது மாதிரி தமிழகம் முழுவதும் மக்களிடையே நீங்கள் சென்று கேட்டால் கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை இன்னும் நிறைவேற்றல. அதனால திமுக அரசை, ஆளும் அரசை நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுக்கு நீங்கள் இருக்கின்ற ஓராண்டு காலம் இன்னும் பல விஷயங்களை செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இல்ல, 2 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அது ஒட்டுமொத்த தமிழக மக்களே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை நான் பார்க்கிறேன். ஒரு மூத்த அமைச்சர் பொதுவெளியிலே எப்படி பேசணும் என்பது கூட தெரியாமல் மத்திய அரசு முடிவெடுத்திருக்கு, எல்லாரும் வரவேற்று இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இது இங்க ஸ்ரீமடத்துல இருக்கேன்னா, அதனால இந்த மாதிரியா தத்தாரித்தனமா பேசுறவங்களுக்கு என்னால இங்க இருந்து பதில் சொல்ல முடியாது. அதனால நான் சொல்லல. எதா இருந்தாலும் மத்திய அரசாங்கம் செய்யும் போது நான் பேசுறது என்ன ஒரு இழிந்த செயல் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா இவர்களுக்கு சரியா பதில் சொல்லணும்னா ஸ்ரீமடத்துக்கு வெளியில இருந்தா சொல்லலாம். 1.2.6 வெர்ஷன் 1
வருஷம் கூல் சொல்லியிருக்காரு. 234 திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அதாவது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அறிவித்த சில மணி நேரங்கள்ல கவிஞர் கனிமொழி எவ்வளவு கதறினார் என்பதும் அன்றையிலிருந்து துவங்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கதறி கொண்டிருப்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். யார் யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன வந்தது? அதிமுகவோட பிஜேபி கூட்டணி வைக்கலாமா, பிஜேபியோட அதிமுக கூட்டணி வைக்கலாமான்னு நீங்கள் அலறுவதற்கு கதறுவதற்கு காரணமே தோல்வி பயத்தின் காரணமாக. அதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லை. அவர்களுடைய நடவடிக்கையே அந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டுது. பல்வேறு கருத்து கணிப்புகள் 160 200 சீட்டு வரை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கின்றன.